வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ஞாயிற்றுக்கிழமை பென்டகன் அதிகாரிகள் ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் அமெரிக்க தாக்குதல்களால் ஒரே இரவில் கடுமையான சேதத்தை சந்தித்ததாக தெரிவித்தனர். அந்த தாக்குதல் மத்திய கிழக்கு முழுவதும் மிகவும் ஆபத்தான விரிவாக்கங்கள் குறித்த அச்சங்களை தூண்டியது. ட்ரம்ப் நிர்வாகம் டெஹ்ரானுடன் முழுமையான போரில் நுழைய விரும்பவில்லை என்பதை வலியுறுத்த முயன்ற போதிலும் மத்திய கிழக்கில் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது என்றே பல நாடுகளும் கருதுகின்றன. ஈரானிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா முற்றிலுமாகவும் அழித்து விட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். ஆனால் பென்டகன் உயர் அதிகாரிகள் ஈரான் இன்னமும் சில அணுசக்தி செறிவூட்டல் திறனை தக்க வைத்துள்ளதா என்பதை உறுதி செய்வதற்கு சிறிது கால அவகாசம் எடுக்கும் என்று கூறினார்கள். தாக்குதல்களுக்கு பின்னர் வெள்ளை மாளிகையில் இருந்து ட்ரம்ப் கூறிய போது ஈரான் இப்போது சமாதான ஒப்பந்தத்தை நாட வேண்டும் அல்லது பெரிய அளவிலான தாக்குதல்களுக்கான ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் ஈரானிய அணு ஆலைகள் மீதான தாக்குதல்களை ஒரு பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையின் தொடக்கமாக குறிப்பிடவில்லை. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொலைக்காட்சி பேட்டியில், நாங்கள் ஈரானுடன் போரில் இல்லை, ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் நாங்கள் போரில் ஈடுபட்டுள்ளோம் என்று கூறினார். மறுபக்கத்தில் ஈரானிய அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உள்ளூர் நேரப்படி நடந்த தாக்குதல்களில் இருந்து போர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய அணு ஆலைகளில் ஏற்பட்ட சேதத்தின் அளவை மதிப்பிட்டு வருவதாக கூறினார்கள். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவின் திடீர் தாக்குதல் ராஜதந்திர முயற்சிகளை குறைப்பதாக குற்றம் சாட்டினார். ஈரான் தனது பாதுகாப்பு நலன்களையும் மக்களையும் பாதுகாக்க அனைத்து வழிகளையும் வைத்திருக்கிறது என்று அவர் கூறினார். இருப்பினும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் பதிலடி கொடுக்குமா என்ற கேள்விக்கு அவர் பதில் கூற மறுத்துவிட்டார். நமது நியாயமான சுய பாதுகாப்பு உரிமையின் அடிப்படையில் நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அவர் இஸ்தான்புல்லில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பொதுப்படையாக கூறினார். பென்டகன் அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை இறுக்கமாக திட்டமிடப்பட்ட தாக்குதல் பற்றிய சில விவரங்களை வெளியிட்டனர். அவர்களது கூற்றுப்படி B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அரை மணி நேரத்திற்குள் ஈரானில் 3 அணு ஆலைகளை தாக்கின. கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜெனரல் டான் கெயின் ஆரம்ப போர் செய்த மதிப்பீடு 3 அணுசக்தி தளங்களும் கடுமையான சேதத்தையும் அழிவையும் சந்தித்திருப்பதை குறைக்கிறது. ஆனால் இறுதி மதிப்பீட்டுக்கு சிறிது கால அவகாசம் எடுக்கும் என்று கூறினார். ஈரானின் மிக முக்கியமான தளமான போர்டோ மீதான தாக்குதல் பெரிதும் பாதுகாக்கப்பட்ட தளத்தை அளிக்கவில்லை என்பதை அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அது கடுமையாக சேதமடைந்துள்ளதாக கூறினார். இந்த விஷயத்தை அறிந்த 2 இஸ்ரேலிய அதிகாரிகளும் தாக்குதல்களுக்கு முன்னர் ஈரான் யுரேனியம் உட்பட உபகரணங்களை அந்த இடத்திலிருந்து நகர்த்தியதாக தெரிகிறது என்று கூறினார்கள். அமெரிக்க தாக்குதலுக்கு சில மணி நேரத்திற்கு பின்னர் ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதாக கூறியது. அதையடுத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஈரானில் ஒரு புதிய சுற்று விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் கூறியது. ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி தளமான போர்டோ தளத்தில் பள்ளங்கள் காணப்படுகின்றன என்று சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபால் குரூசி ஞாயிற்றுக்கிழமை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த நேரத்தில் சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA உட்பட யாரும் ஈரானின் போர்டோ அணு ஆலையில் நிலத்தடி சேதத்தை மதிப்பிடும் நிலையில் இல்லை என்று அவர் கூறினார். ஆனால் ஈரானின் போர்டோ அணு ஆலையில் ஏற்பட்ட சேதம் அமெரிக்கா தமது தாக்குதல் பற்றி வெளியிட்ட தகவல்களுடன் ஒத்துப்போகிறது என்றும் அவர் கூறினார். அதாவது ஈரானின் போர்டோ அணு ஆலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அதனால் சேதம் ஏற்பட்டது உண்மை. ஆனால் சேதத்தின் அளவை சர்வதேச அணுசக்தி அமைப்பால் கணிக்க முடியாது என்பது அவரது கூற்று. ஈரானின் போர்டோ அணு ஆலையில் அமெரிக்க தாக்குதலின் பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. செயற்கைக்கோள் படங்களை வைத்து நியூயார்க் டைம்ஸ் ஒரு பகுப்பாய்வு செய்துள்ளது. அந்த பகுப்பாய்வின்படி அமெரிக்கா ஈரானின் நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையமான போர்டோவை தாக்குவதற்கு சில இடங்களை துல்லியமாக குறிவைத்து தாக்கியதாக தெரிகின்றது. அந்த இடங்கள் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தின் காற்றோட்ட தண்டுகள். அதாவது தரையடி சுரங்கங்களை அமைக்கும் போது அதன் ஆரம்ப கட்டுமானங்களுக்காக உள்ளே காற்றோட்டம் செல்வதற்காக சில தண்டுகளை அமைப்பார்கள். சுரங்கம் முழுமையாக அமைக்கப்பட்ட பின் சுரங்கத்திற்குள் வேறு முறைகளில் காற்றோட்டம் செல்ல ஏற்பாடு செய்து விடுவார்கள். அதன் பின் முதலில் அமைக்கப்பட்ட காற்றோட்ட தண்டுகளை அடைத்து விடுவார்கள். ஈரானின் நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தில் இந்த காற்றோட்ட தண்டுகளின் கட்டமைப்புகள் ஆலையின் செயற்பாட்டின் ஆரம்ப கட்டங்களில் மட்டுமே காணப்பட்டன. அவை 2009ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் தெளிவாக காணப்பட்டது. ஆனால் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் அவை தெரியவில்லை. அவை ஆலையின் கட்டுமானத்தின் போது பயன்படுத்தப்பட்ட காற்றோட்ட தண்டுகள் என்றும் பின்னர் அவை மூடப்பட்டு விட்டன என்றும் அப்போது நிபுணர்கள் கூறினார்கள். மூடப்பட்டு அந்த காற்றோட்ட தண்டுகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியுள்ளது. இப்போது திரையில் தெரிவதுதான் ஈரானிய போர்டோ நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தில் அமெரிக்க தாக்குதலின் பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படம். அதில் அமெரிக்கா வீசிய குண்டுகள் ஏற்படுத்திய துளைகள் தெளிவாக தெரிகின்றன.
அந்த துளைகளை ஊடாகவே அமெரிக்கா வீசிய குண்டுகள் சுரங்கத்திற்கு உள்ளே சென்றுள்ளன. சர்வதேச தந்திரோபாய ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் அணு நிபுணர் மார்க் ஃபிட்ஸ்பாட்ரிக் அது பற்றி கூறிய போது, மலைக்கு கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சுரங்கத்தின் காற்றோட்ட தண்டை தாக்குவது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஏனெனில் காற்றுக்கான துளை ஏற்கனவே தடிமனான பாறையை ஒரு தடவை ஊடுருவி ஒரு துவாரத்தை ஏற்படுத்தியது. அதன் பின் அந்த துவாரம் மூடப்பட்ட போதிலும் அது சுரங்கத்தின் மற்ற பகுதிகள் போல மிக உறுதியாக இருக்காது. அந்த துவாரங்களை சுரங்கத்தின் பலவீனமான புள்ளிகளாக கருதலாம் என்று கூறினார். இப்போது திரையில் தெரிவதுதான் ஈரானிய போர்டோ நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தில் அமெரிக்க தாக்குதலின் பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படத்தில் மிக தெளிவாக தெரியும் 6 துவாரங்கள். ஈரானிய அணு ஆலை போர்டோ மீது ஒரே இரவில் 6 B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 12 30,000 பவுண்ட்ஸ் பங்கபஸ்ட் குண்டுகளை வீசியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க தாக்குதல்களின் பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படத்தில் மொத்தம் 6 இடங்களில் துவாரங்கள் காணப்படுகின்றன. அதன் அர்த்தம் சுரங்கத்தின் மேற்பரப்பில் முதலில் 6 இடங்களில் துவாரம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின் அந்த 6 இடங்களில் ஏற்படுத்தப்பட்ட துவாரங்களின் ஊடாக அடுத்த 6 குண்டுகள் சுரங்கத்திற்குள்ளே விழ வைக்கப்பட்டன. அதுதான் ஈரானிய அணு ஆலை போர்டோ மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய முறை. அணு ஆயுதங்களின் பரவலை குறைப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட லாப நோக்கமற்ற அணுசக்தி அச்சுறுத்தல் முன்முயற்சி அமைப்பின் துணைத் தலைவர் ஸ்காட் ராக்கரும் அதே கணிப்பை ஒப்புக்கொண்டுள்ளார். அது பற்றி கூறிய அவர், ஈரானிய போர்டோ அணு ஆலையின் காற்றோட்ட தண்டுகள் அந்த சுரங்கத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய புள்ளிகளாக இருக்கலாம் என்று கூறினார். அந்த பகுதிகள் மீதான தாக்குதல் போர்டோவை முற்றிலுமாக அழிக்க போதுமானதா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரானின் அணு செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாகவும் அளிக்கப்பட்டு விட்டன என்று ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூறியிருந்தாலும், அவரது ஆரம்பகால பொது அறிவிப்புகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்களின் மிகவும் எச்சரிக்கையான ஆரம்ப மதிப்பீடுகளுக்கு முரணாக இருந்தன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்களின் ஆரம்ப மதிப்பீடுகள் ஈரானிய போர்டோ அணு ஆலை கடுமையாக சேதமடைந்ததை குறிக்கிறது. அந்த சேத மதிப்பீடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த இறுதி முடிவுகளையும் எடுக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸ்வெல் டெக்னாலஜிஸ் எடுத்த செயற்கைக்கோள் படங்கள் பெரிய வளாகத்தை சுற்றி சிதறி கிடந்த பகுதிகளை காட்டின. ஆனால் தளத்தின் ஆதரவு கட்டடங்கள் அப்படியே இருந்தன. அதாவது நிலத்தடி கட்டமைப்பை எவ்வாறு அழிப்பது என்பதுதான் முக்கிய இலக்கு. நிலத்திற்கு மேலிருந்த கட்டமைப்பை தாக்க முயற்சிக்கவில்லை என்றும் ரோஜர்ஸ் கூறினார். மற்றொரு செயற்கைக்கோள் படமும் இப்போது வெளியாகி உள்ளது. இப்போது திரையில் தெரிவதுதான் அந்த 2வது செயற்கைக்கோள் படம். மேக்ஸ்வெல் டெக்னாலஜிஸ் வெளியிட்ட இந்த செயற்கைக்கோள் படம் ஈரானிய போர்டோ நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தில் அமெரிக்க தாக்குதல்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. இதில் அணு ஆலையின் நுழைவு சுரங்கப்பாதைக்கு அருகில் அசாதாரண செயற்பாடுகள் நடந்தது தெரிகின்றது. ஜூன் 19ஆம் தேதி ஒரு நுழைவு சுரங்கப்பாதை அருகே 16 கனரக ட்ரக்கள் இருந்தன. மறுநாள் அந்த ட்ரக்கள் அந்த இடத்திலிருந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்தன. ஆனால் மற்ற வாகனங்களும் புல்டோசர்களும் நுழைவாயிலுக்கு அருகில் இருந்தன. இதன் அர்த்தம் அமெரிக்க தாக்குதல் நடப்பதற்கு முன் ஈரானிய போர்டோ நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்திலிருந்து ஏதோ அகற்றப்பட்டிருக்கலாம் என்பதாக இருக்கலாம். அதை தெரிந்து கொண்ட பின்னரும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது என்றால் அமெரிக்காவின் நோக்கம் ஈரானிய போர்டோ நிலத்தடி அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தின் உள்கட்டமைப்பை அழிப்பது என்பதாக இருக்கலாம். அதற்கு உள்ளே இருந்த உபகரணங்களை பற்றி அமெரிக்கா கவலைப்படவில்லை. காரணம், இது போன்ற உள்கட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும்.